அன்புள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் டிவி சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களை 2வது முறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய முதல் பதிவிலே நான் சுவாசத்தை கண்காணிப்பது பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் உங்கள் சுவாசத்தை கண்காணிக்க முடிந்தால் பெருமகிழ்ச்சி அடைவேன். சுவாசம், ஈவன் ஸ்மோக்கிங் கூட ஒரு விதமான பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. பட் அது ஸ்மோக்கிங் இதை நம்ம நெகட்டிவாக பார்த்திங்கன்னா லங் கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கான்செப்ட் அதில் நிறைய இருக்குது. ஆனால் அதை விட நல்லா நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம சுவாசத்தை கண்காணித்தாலே நம்மளுடைய ஆரோக்கியம் பல மடங்கு சீராகும். இது எல்லாமே அனுபவத்தில் வர்றது. மேலும் சரி, இன்றைக்கி இந்த 2வது பதிவில் தூக்கம். ஸோ சின்ன சின்ன எளிய பயிற்சி மூலயமா நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம நிறைய பேர் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிறதில்ல, டீப் ஸ்லீப். நம்ம எல்லோரும் ஏதோ படுக்கிறோம், எழுந்திரிக்கிறோம், பல சிந்தனைகள் தூக்கத்தில் இருக்கும்போது இடையில் எழுந்திரிச்சு போயிட்டு வந்தால் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த தூக்கம் எவ்வளோ முக்கியம் நம்ம ஆரோக்கியத்துக்கு அப்படின்னா, எப்படி சொல்கிறது, பகலில் நம்ம மூச்சுன்னு இருக்கோம். மூச்சுன்னு இருக்கும்போது நம்ம கை, கால், வாய், கண் எல்லாமே வேலை செய்யுது. ஆனால் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் உள்ளுறுப்புகள் எல்லாமே, கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே வேலை செய்யுது. அந்த நேரத்தில் தான் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுது. முக்கியமாக டாக்ஸின்ஸ்னு சொல்லுவாங்க. கெட்ட கழிவுகளை உடம்புலேருந்து வெளியேற்றுறது அந்த நேரம்தான். ஸோ நீங்கள் எவ்வளோ அப்போ ஆழ்ந்த தூக்கம் நீங்கள் தூங்குறீங்களோ அவ்வளவும் உங்கள் உடம்புல இருந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஆழ்ந்த தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு. சரி, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் நம்ம இப்போ தூங்குகிறோம், டீப் ஸ்லீப், நம்ம தூக்கம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பலர் 3 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் சரியாக தூங்கிறதில்ல. இதுதான் இன்னைய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இதுதான் நடக்குது. காரணம் பல டிஸ்ட்ராக்ஷன், டெய்லி ஓடுற ஓட்டத்தில் வர பிரச்சனைகள், அது இல்லாமல் எலக்ட்ரானிக் டிவைசஸ், இதெல்லாம் நம்மளோட தூக்கத்தை பாதிக்குது. இது இல்லாமல் பல காரணங்கள் இருக்குது. ஃபுட்டு, பேட் ஹேபிட்ஸு, காஃபி, டீ, சரியான முறையில் சரிவிகித உணவு சாப்பிடாமல் இருக்கிறதுல, கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால நம்மளோட தூக்கம் பாதிக்கப்படுது. சரி, இந்த தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துட்டோம். இந்த தூக்கம் வரலனாலும் இந்த சுவாசத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் படுத்துக்கிட்டு உங்கள் சுவாசத்தை கண்காணிச்சினாலே தாட்ஸ் அது பாட்டும் போயிட்டுருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் வரும். ஸோ ஒன்றோட ஒன்று கனெக்டட். சரி, இதை எப்படி நம்ம முயற்சி பண்ணலாம்? சரி, ஒரு ஃபார்முலா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். 10, 8, 4, 3, 2, 1. இது என்ன ஃபார்முலா? நம்ம 10 மணி நேரத்துக்கு முன்னாடி, நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்கஹாலை நிறுத்திடலாம். ஸோ நம்ம பிஃபோர் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சண்டேஸில் ரெகுலராக இந்த குடி போதையில் தூங்குறவங்களால அது ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. ஸோ அப்போ நல்ல தூக்கம் தூங்கணுன்னா டே டயத்தில் ஏதோ ஒரு டைம் பிஃபோர் 1 o'clock 2 o'clock அதுக்குள்ளே நம்ம முடிச்சிக்கணும். ஸோ சரி, இது 10 மணி நேரம். அடுத்து 8 மணி நேரத்தில் முன்னாடியே காஃபி சாப்பிட்றத நிறுத்திடணும். காஃபியில் அந்த கஃபின்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட தூக்கம் பாதிக்கப்படும். சரி, அடுத்தது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஸோ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம
ஃபுட் எடுத்துக்கலாம், டிவி பார்க்குறத நிறுத்தலாம். ஓகே, ஏன்னா டிவி தான் ரொம்ப நம்மளை பாதிக்குது. ஸோ டிவியில் வர சீரியல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம 10 மணிக்கு படுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 6 மணியோ 7 மணிக்குள்ளே நம்ம சரி, இது ஒரு பெரிய டாஸ்க்கு. இதை எப்படி நிறுத்த முடியும்? இதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து நிறுத்தலாம். பர்டிகுலராக லேடிஸ்க்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஹாட்ஸ்டாரு, இந்த மாதிரி ஜியோ டிவி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த நைட்டு வர்றதை அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சீரியல்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சீரியல்ஸை ஈவினிங் டயத்தில் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ தூங்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். 7 மணிக்கோ 8 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹெவி ஒர்க், மைண்டு ரொம்ப சிந்திக்கிறது, ஆழ்ந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறத 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்தலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், பர்டிகுலராக செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை நிறுத்திடலாம். ஸோ நிறுத்திட்டு நிதானமாக நம்ம சுவாசத்தை வாட்ச் பண்ணி நம்ம படுக்கைக்கு போனோம்னா நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இந்த ஆழ்ந்த தூக்கத்தின் மூலிமா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறும். ஸோ இதன் மூலிமா நம்ம ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இது ஒரு எளிய பயிற்சி தான். இதை நீங்கள் எப்படி வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுன்றதில்ல. உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் உங்களுக்கு தெரியுமோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸு. ஸோ இதெல்லாம் இப்போ கரண்ட் லைஃப்பில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இதை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை தான் சொல்கிறேன். அதனால் இதை எல்லாருமே முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி ஆழ்ந்த தூக்கம் தூங்கி ஆரோக்கியம் மேம்பட நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இதோடு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.